கர்த்தர் உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு சபிமமாய் இருக்கிறார், மனம் நொறுங்கினவர்களை ரட்சிக்கிறார். நீ இப்போ உடைந்து இருக்கலாம், உள்ளுக்குள் சிதறிப்போன மாதிரி இருக்கலாம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட உள்ளே உள்ள காயம் மிகவும் வலிக்கலாம். நீ சிரிக்க முயற்சி பண்ணுற, ஆனால் அந்த சிரிப்பு பின்னால வலிய இருக்கு. கேள், நீ உடைந்து இருக்கலாம், ஆனால் முடிந்து போகவில்லை. உடைந்த கண்ணாடி ஒட்ட முடியாது, ஆனால் உடைந்த இதயத்தை தேவன் ஒட்டுகிறார். உடைந்த இதயத்தை தேவன் ஒட்டுவேன் என்று சொல்கிறார். உலகம் பினிஷ்டு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் இடத்துல இல்ல மகனே, இல்ல மகளே அப்படின்னு சொல்லி தேவன் இதுதான் ஆரம்பம், இதுதான் பிகினிங்னு சொல்லி எழுதுறாருங்க. உங்களுடைய காரியங்கள்ல நீ நொறுங்கி இருக்கிற இடத்துல தான் அவர் அருகில் வருகிறார். நீ வேதனையில் இருக்கிற நேரத்தில் தான் அவர் நெருக்கமாய் இருக்கிறார். உடைந்து போன விதைதான் மண்ணுக்குள் உயிர் தந்து விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அதே மாதிரி இந்த உடைப்பு உன் முடிவு இல்லை, இது உன் மாற்றத்தின் தொடக்கம். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்க போறாய். அந்த உடைந்த காலம்தான் என்னை வலிமையாக்கியதுன்னு சொல்ல போற. நினைவில் வை, நீ உடைந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய கையில் இருக்கிற வரைக்கும் நீ முடிந்து போகவில்லை என்பதை ஒரு நாளும் மறவாதே. ஜெபம். கர்த்தாவே, இந்த உடைந்த இதயத்தை உம்முடைய கைகளில் வைக்கிறேன். நான் பலவீனமாய் இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லும் ஒவ்வொரு சகோதரிகளையும் உடைய கரங்களில் கொடுக்கிறேன். அவர்களுடைய உடைப்பை ஆசீர்வாதமாக மாற்றுங்க, அவர்களுடைய வலியை சாட்சியாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.